கங்குவா. கங்குவாக்கு போல கங்குபாய் வைக்கிறீங்க. கண்ட காட்சி உண்மைதானா? கே போடணும். பரவாயில்ல, எது போட்டாலும் அது யூடியூப் கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துரும். என்ன சும்மாவா ட்ரைனிங் அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கோம் யூடியூப். காணவே இல்லை டிஎஸ்பி மியூசிக்கா? ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. அவர் விதம் நம்மள வேற மாதிரி பார்ப்பாங்க. இதுல ரொம்ப டிஃபரெண்டா இருக்காரு. வெள்ளம் அடையாமல் காத்த குடி தீவன்று கேட்டிருந்து தீக்காதாய் வாடும் குடி. வா இருத்தோடு எடுத்து வா, குருவான் எடுத்து வா, ஒரு சூடு எடுத்து வா. வா இருத்தோடு எடுத்து வா, குருவான் எடுத்து வா, ஒரு சூடு எடுத்து வா. கொரியோகிராஃபி போராடி பல்லாண்டு வாழும் இனம் பருவம் அங்கார கூட்டாடி அனலுக்குள் நீராடி மேலேறி வந்த இனம். இருத்தோடு எடுத்து வா, குருவான் எடுத்து வா, ஒரு சூடு எடுத்து வா. இருத்தோடு எடுத்து வா, குருவான் எடுத்து வா, ஒரு சூடு எடுத்து வா. ஃபயர் சாங்கா? ஃபயரா தான் இருக்கு. அந்த எனர்ஜி வந்து இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் எண்டிங் வரைக்குமே சூப்பரா கொண்டு போயிருக்காரு. அப்பப்ப காமிச்சாலும் படம் பாத்துட்டாங்களா? படம் எடுத்தவங்க, பணம் எடுக்கவங்க பார்க்காம, நடிச்சவங்க பார்க்காம, ஏன்னா நம்மளாம் பாத்துறோமா? படம் பயங்கரமா வந்திருக்கு அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. யாரோ சொன்னாங்க படம் கங்குவா. நான் ஒரு இது பார்த்தேன், இதுல ஏதோ ஒரு சீனுக்கு வந்து 2 நாள் சாப்பிடாம கூட சூர்யா சார் வந்து நடிச்சாரு அப்படின்னு சொல்லி. எப்பவுமே சாப்பிட வந்துருங்க அப்படியா? மல்லையா எக்கத்தாலும் மறைச்சா எப்படி மண்ணம் பேசுறது? அப்படியே எப்படி கொலை பார்க்கணும். அவரை மாதிரி உங்களால வந்துட்டு பாடி மெயின்டைனிங் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அப்ப அந்த மெயின்டைனிங் பண்றதுக்கு அவர் என்ன சாப்பிடணும், எதை சாப்பிடணும் அவரால் பண்ண முடியுமா? ஏன்னா 3 வேளையும் 6 பாக்கெட் தான் வச்சிருக்காரு. 6 பேக்க. ஆனா நானு சிங்கிள் பேக் வச்சிருக்கேன். முடியுமா அவரால? முடியாது.
முடி அவனும் சாப்பிட்டுட்டே இருந்தான் சிங்கிள் பேக் வந்தோம் சிங்கிள் பேக் வராது, தொப்பதான் வரும். என்ன அது சிங்கிள் பேக் வந்துடும் சரி பாட்டு எப்படி சூப்பரா? ஆனா எனக்கு என்ன டிஎஸ்பிஎல்ல பொறுத்தவரைக்கும் அது எனர்ஜியை கொடுப்பாரு. உண்மைக்குமே அந்த அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு எனர்ஜி இருக்கு. ஆனா அந்த ஒரு சீன் அப்படியே பயங்கர எஃபெக்ட் போட்டு நிறைய காஸ்டியூம் வந்து இந்த காஸ்டியூம் வேல்லாம் வச்சு அருவா வச்சுட்டு ஆடுறாங்க. அதை பார்க்கும்போது உனக்கு புலி படத்துல விஜய் வந்து ஒரு இதுல எல்லாம் ஃபுல் செட்டப்ல ஆடுவாங்களே, அந்த மியூசிக் இருக்கு அந்த இடத்துல வர மாதிரி. புலி படத்துல அந்த ஒரு பீட்டு மட்டும் அப்படி வர மாதிரி எனக்கு லைட்டா தோணுச்சு. உனக்கு தோணல? இல்ல ஞானக்கண்ல பார்க்கணும், உனக்கு தோணாது? பாட்டு நல்லா இருக்கா அதை ரசிச்சுமான்னு போகணுமே தவிர பாட்டு குற்றம் குறை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் நக்கீரர் கிடையாது. ஆமா பாட்டு நல்லா இருக்குங்க விட எனக்கு சூர்யாவாகணும்னு ஆசை இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அவரை நான் இதுல பார்த்து. ரெண்டாவது இதுல கெட்ட படம் பயங்கரமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இதுல வந்துட்டு அந்த அவர் போட்டிருக்க அந்த காஸ்டியூமை தூக்கி ஆடுறதே அவர் எவ்வளவு சிரமப்பட்டாரு. ரொம்ப கஷ்டம். அது மற்றபடி அந்த அருவாதுல வந்து அட்டை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் போட்டிருக்க காஸ்டியூம் தான் நான் சொல்றேன். காஸ்டியூம் தான் ஹெவி பயங்கரம். ஆனா இந்த படம் வந்து சூர்யாவுக்கும் பயங்கர ஹிட் ஆகணும். பட் படம் முழுக்கவே அவர் இப்படிதான் வர்றாரா? அது படம் பார்த்துட்டு நான் சொல்றேன். அன்னைக்கு நைட்டு படம் பார்த்துட்டு வரும்ல, அப்ப வந்தோன்னு நான் சொல்லிட்டு படுக்கிறேன். டோன்ட் வரி, நீ அந்த அது வரலும் கொஞ்சம் பொறுமையை காத்துரு, வேற வழி இல்லை. கண்டிப்பா நான் முன்னாடி கூட்டிட்டு தான் போவோம், உங்களெல்லாம் கிடையாது. குழந்தைங்க நாட்டாளோடு போட்டுக்காரு. அதுல படம் பார்க்கும்போது பாருங்க, ஃபர்ஸ்ட் லிரிக்கா தான் குழந்தைங்க நாட்டாளோடு சாப்பிடுவோம். அப்படியே இல்லையா? பாட்டு நல்லா இருந்துச்சா இல்லையா சொல்லு. அப்புறம் என்ன என்னையே பார்த்துட்டு இருக்க? சாப்பிட்டேன்னா சாப்பிடு, எதுக்கு என்ன சாப்பிடு? ஏன் வாயே பார்த்துட்டு வயிறு வலிக்கவா எனக்கு? ஐயோ நீங்க சாப்பிடுங்களா, உங்க தட்டியா நான் பார்த்துட்டு இருந்தேன்.